அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அகண்ட சாம்ராஜ்ய யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா. யோகம்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. யோகம்னா கிரகங்களின் இணைவு, அவ்வளோதான். அப்போது எந்த விதமான கிரக இணைவு ஒரு ஜாதகத்தில் ஒரு பலனை தருமோ அதை யோகம்னு சொல்கிறோம். யோகம்னா இணைவு, கிரகங்களின் சேர்க்கை. யோகம் என்பது அதிர்ஷ்டம் அல்ல அப்படின்னு நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும். இப்போ 2 கிரகங்கள் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இன்ன அமைப்பில் இருந்தால் இன்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பேர் வச்சு யோகம்னு சொல்கிறாங்க. அதில் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்துக்கு என்ன ரூல் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 2-5க்கு அதிபதி, அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2-5க்கு அதிபதி சந்திரனுக்கு கேந்திரத்தில் பலமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னு பேர். அதாவது விதியை மறுபடியும் சொல்கிறேன். சந்திரனுக்கு கேந்திரத்தில் லக்னத்துக்கு 2-5க்கு அதிபதி இருந்தாங்கன்னா அது அகண்ட சாம்ராஜ்ய யோகம்னு சொல்கிறாங்க. இதோடைய பலன் என்ன அப்படின்னா, ஒரு அடிமட்ட லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் பெரிய தலைவரானால் என்ன ஒரு பலன் கிடைக்கும், அது மாதிரி ஒரு நாட்டின் தலைவராகவோ அல்லது பலரும் போற்றும் தலைவராகவோ எல்லோரும் பாராட்டக்கூடிய அம்சமுள்ள தலைவராகவோ மாற்றுறது தான் இந்த அகண்ட சாம்ராஜ்ய யோகம். இந்த யோகம் இருந்தாலே தீர்க்க ஆயுள் இருக்கும், நல்ல பண வசதி இருக்கும், பேரு புகழும் உண்டாகும். ஆக இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு இடத்துல எந்த அடிமட்ட லெவலில் இருந்தாலும் அதன் தலைவராக மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது என்பது இந்த யோகம் தரக்கூடிய பொதுவான பலன். மற்றபடி அவங்கவுங்க ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும், மாறுபடும் என்ற உண்மைகளை மறக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.